ராம் நாராயண் ராம். தேர்தல் வரும்போதும் பல அரசியல் கட்சிகள் வாக்குகளை கேட்டு மக்களை வேண்டிக் கொள்கின்றன. அவை பலவிதமான வாக்குறுதிகளை வழங்குகின்றனவென்றால் மக்கள் நலனுக்காக பலவற்றை செய்யும் என. ஆனால் வெற்றி பெற்ற பின் அவை எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றுவதில்லை. மக்கள் யாரை வாக்களிக்கிறார்களோ அந்த கட்சியின் தலைவரை நன்றாக அறிந்திருக்க மாட்டார்கள். அவருடைய தன்மை குறித்தும் தெரியாது. அவர் சமுதாயத்திற்காக என்ன நன்மை செய்துள்ளார் என்பதையும் தெரியாது. மக்கள் யாரை வாக்களித்து அரசராக ஆக்குகிறார்களோ அவருக்கு முன்பாகவே தங்களை வளைத்துக் கொள்கின்றனர். முன்பு ஒரே ஒரு அரசர் இருந்தார். இன்று ஒவ்வொரு வீட்டிலும் அரசர் இருக்கின்றார். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு திருடன் இருக்கின்றான். சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் முலாயம் சிங் யாதவ் சமுதாய நலனுக்காக எந்த உறுதியான நன்மையும் செய்யவில்லை. அவர் மக்களை ஜாதிபாதத்தில் பிரித்துவிட்டார். எனவே முன்பு ஒரு அரசர் இருந்தது நல்லதாயிருந்தது. ஆனால் இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் அரசர், ஒவ்வொரு வீட்டிலும் திருடன் இருக்கின்றனர். அதனால் மனிதன் என்ன நன்று என்ன தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் சூரியனும் அழிந்துவிடும், ஆனால் புதிய சூரியன் பிறக்கும். பூமி அழிந்துவிடும், ஆனால் புதிய பூமி பிறக்கும். மனிதன் இயற்கையை மையமாக கொண்டிருக்க வேண்டும். இயற்கையின் கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். தண்ணீர், காற்று, ஆகாயம், பூமி மற்றும் சூரியன் ஆகியவை யாரையும் உயரம் தாழ்வு, ஜாதி பாதி என்று பார்க்கவில்லை. பூமி அனைவரையும் சமமாகவே பார்க்கிறது. ஆனால் மனிதனே பூமியை சிதைக்குமவன். பூமியில் வீடுகளை கட்டுகிறான், அதை அழிக்கிறான். பூமியில் இருந்து நிலக்கரி எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அதை சீரமைக்கும் பொறுப்பு யாருடையது? அரசும் அதை சீரமைக்கவில்லை. அரசில் பல தலைவர்கள் திருடர்கள். அவர்கள் வெறும் குழிகளை தோண்டிவிடுகிறார்கள், ஆனால் அதை நிரப்புவதில்லை. இதனால் பலமுறை குழந்தைகள் அந்த குழிகளில் விழுகிறார்கள். தியானம் செய்யாத மனிதன் தன்னை அறிய மாட்டான், தன்னைத்தானே மதிக்க மாட்டான், பெரியவர்களை நேசிக்க மாட்டான். இப்படி ஒரு மனிதன் முதலில் சாகிறான். ஏனெனில் இயற்கை எவரையும் விட்டு வைப்பதில்லை. பூமியில் மனிதன் மனிதனை கொள்கிறான், ஆனால் அவன் வெறும் ஒரு ஊடகமே. உயிரை பெறுவது மேலே இருக்கிறவன்தான். எதிர்காலத்தில் சிறிய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு ஆசிய கூட்டமைப்பை உருவாக்கும். அதில் இந்திய நபரே தலைவராக இருப்பார். அந்த கூட்டமைப்பில் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களே பேசப்படும். இன்று ஒரு நபருக்கு சிறிய நோய் இருந்தாலும் அதை பெரிதாக்கி பணத்தை பறிக்கிறார்கள். ஆகவே வாழ்க்கையை எளிமையாக வாழ்ந்தால் எந்த விலாசமோ அழகோ தேவைப்படுவதில்லை. எனவே இயற்கையை நம்புங்கள். முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை நேசியுங்கள். தன்னை நேசியுங்கள். விவேகத்தை நம்புங்கள். விவேகமே உங்கள் இதயத் துடிப்பை இயக்குகிறது. இந்த விஷயங்கள் பள்ளிகளில் கற்றுத்தரப்படவில்லை என்றால் ஒவ்வொரு மனிதனும் தன் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். தன் பிள்ளைகளுக்கு இவை பற்றி விளக்க வேண்டும். தியானத்தின் முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டும். அரசும் மக்களுக்கு தியானத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க வேண்டும். தினமும் 1 மணி நேரம் தியானம் செய்தால் உடலில் சக்தி ஏற்படும், ஒலி, ஆற்றல் கிடைக்கும். தியானம் செய்ய பணம் தேவையில்லை. மனதை ஒன்றாக கவனிக்க வேண்டும். மனிதனின் சிந்தனை உண்மையில் அவனுடையது அல்ல. சிந்தனை என்றால் விவேகம். ஒரு மனிதன் ஏதாவது செயலை செய்யும்போது அவனுடைய விவேகம் அதை தடுக்கவில்லை என்றால் அந்த செயலை அவன் செய்ய வேண்டும். பூமியில் இயற்கை அடிப்படையிலான ஒரு அரசியலமைப்பு வர வேண்டும். ஒரு புதிய நாடு, புதிய சிந்தனை, புதிய மனிதன் பிறக்க. அதனால்தான் ராம் நாராயண் ராம் என்று ஜெபம் செய்யுங்கள். இது உங்கள் மனதிற்கு சாந்தியை தரும்.